நமது இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். தியான வசனம் 2வது வசனம். 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு நாட்களாக நாம் உன்னதமானவருடைய மறைவிடம், சர்வ வல்லவருடைய நிழல், இவைகளை குறித்து நாம் பார்த்தோம். அதாவது நிலையான நிழலில் நிலைத்திருக்கிறவனுக்கு கிடைக்கின்ற மேன்மை மகத்துவங்களை நாம் பார்த்தோம். உன்னதமானவருடைய பலன் கிடைக்கிறது, உன்னதமானவருடைய சாட்சி நமக்கு கிடைக்கிறது. அவருடைய நிழலுக்குள்ளாக வருகின்ற பொழுது, அவருடைய மறைவுக்குள்ளாக வருகின்ற பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானித்தோம். இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் சார்ந்து இளைப்பாறக்கூடிய மெய்யான நிழல் நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை நாம் தியானித்தோம். ஆனால் இந்த உலகத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, சற்று இந்த உலகத்திலே நம்முடைய கண்களை விடுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் மக்களை வசீகரித்து ஏமாற்றக்கூடிய பொய்யான, போலியான, தற்காலிகமான, நிலையற்ற நிழல்கள் ஏராளம் இருக்கின்றன என்பது வெளிப்படையாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். நாம் அவற்றை அண்டிக் கொள்வோம் என்றால் அவை முடிவிலே நமக்கு சஞ்சலத்தையும் வேதனையையும் சலிப்பையுமே கொடுக்கும். மெய்யான நிழலாகிய ஆண்டவராகிய கர்த்தரை நாம் அண்டி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்பொய்யான நிழல்களினால் இழுப்புண்டு வஞ்சிக்கப்படாதவாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அத்தகைய பொய்யான நிழல்களுள் சிலவற்றை குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, இன்று வாசி கேட்ட இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எகிப்தின் நிழலை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. எகிப்து என்பது உலகத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம். இந்த எகிப்தின் நிழல், இந்த உலகத்தின் நிழலானது எந்தெந்த விதங்களிலே நிலையற்ற அந்த வாழ்வை கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே வாசித்த இந்த பகுதியிலே எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். என் வார்த்தையை கேட்காம நீ எகிப்துக்கு போனால் உனக்கு ஐயோ. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாக இருக்கிறது என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு எகிப்தின் நிழல் என்பது உலகம் தரக்கூடிய பொய்யான அடைக்கலங்களை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களில் அவர் தமது ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக வனாந்தரத்தில் இருக்கையில் பிசாசானவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மேன்மைகளையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்பதாக கூறுவதாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ தம்மை நோக்கி வந்த சாத்தானின் வஞ்சனையான சத்தத்தை பகுத்தறிந்து அவனை கடிந்து கொண்டார். உலக பிரகாரமான நன்மைகளும் நன்மை போல் தோன்றுபவைகளும் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது அவைகள் எங்கே இருந்து வருகின்றன என்பதை நாம் பகுத்தறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் பொல்லாங்கிற்குள் கிடக்கிறது என்பதாக 1 யோவான் 5:19 கூறுகிறது. உலக ஆடம்பரம், உலக சிற்றின்பம் போன்றவை பாதாளத்திலிருந்து உண்டாகி அவற்றுக்கு இரையாகிறவர்களையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கும்படி பொய்களின் பிதாவாகிய சாத்தானிடமிருந்து வருகின்றன என்பதாக ஏசாயா 14ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே சாத்தான் உலகத்தின் பொய்யான மகிமையை நமக்கு காண்பித்து நம்மை நயங்காட்டி வஞ்சிக்க முற்படும் போது நாம் அவனுடைய தந்திரத்தை பகுத்தறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க கவனமாயிருக்க வேண்டும். மறுபுறத்திலே நம் பரமபிதாவானவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு கூட பூமிக்குரிய நன்மைகளை நமக்கு கூட்டி கொடுக்கும்போது
நாம் அவருடைய தயவை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாய் அவரை சேவிக்க வெகு கவனமாய் இருக்க வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2 மற்றும் 47ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதாக யாக்கோபு அப்போஸ்தலன் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். எகிப்தின் நிழலாக நாம் பார்க்கின்ற முதல் காரியம் உலக ஐஸ்வர்யம். இந்த உலக ஐஸ்வர்யமானது அது எகிப்தின் நிழலாக நமக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது. நாம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கையானது தேவன் பேரில் இருக்க வேண்டும், உலக ஐஸ்வர்யத்தின் பேரில் அல்ல. ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற பொழுது 62ஆம் சங்கீதம் 10ஆவது வசனத்திலே ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையின் மூலம் விளக்குகிறார். அதில் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனை ஆண்டவர் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறார்? மதிகேடனே என்று அழைக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொள்ளுகிற மனுஷனை தேவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குகிறார். ஆகையினாலே ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் அலறி அழுங்கள், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் என்பதாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியை சாராதே, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் என்பதாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம் குறிப்பிடுகிறதையும் பார்க்க வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மயக்கமானது நாம் கேட்கிற வசனங்கள் நம்முடைய ஜீவியத்தில் பலன் கொடாதபடிக்கு அவைகளை நெருக்கி போடக்கூடியவைகளாக இருக்கிறது. பரிசுத்த மத்தேயு 13:22 அதை விளக்குகிறது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பலவித சோதனைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதில் அநேக வேதனைகள் உண்டு. ஆகவே நாம் அதற்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே வேளையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கிற ஐஸ்வர்யம் உண்டு. அந்த ஐஸ்வர்யத்திலே வேதனை இராது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் அதைத்தான் சொல்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடே வேதனையை கூட்டார் என்பதாக சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, வேதனையற்ற ஆசீர்வாதம் தேவனிடத்தில் மாத்திரமே உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை நோக்கமுடையவர்களாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் அவருடைய வழிகளிலே நாம் தடம் பதித்து அவருடைய முகத்தை நோக்கினவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவன் நம்மிலே எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனையே தன் பலனாக எண்ணியிருந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக செழிக்கச் செய்தது மாத்திரமல்ல, எழுத்தின்படியேயும் ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் உள்ளவராக மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. சங்கீதம் 18:1 மற்றும் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்களையும் 29ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை தெளிவாக வாசித்து பாருங்கள். நாம் நம்மை அவருடைய கருத்திலே கொடுக்கின்ற பொழுது அவருடைய பலன் மாத்திரமே எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை முழுமையாய் பற்றி கொள்ளுகின்ற பொழுது எழுத்தின்படியான ஐஸ்வர்யத்தை மகிமையும் தேவன் உனக்கும் எனக்கு தர காத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதாக மத்தேயு 6:33 நமது ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அவரை தேடுகின்ற பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுகின்ற பொழுது இவைகளெல்லாம், எவைகள்
நீங்கள் நானும் என்னென்ன உலக ஒருவேளை ஆஸ்திகள் வேண்டும் என்று, ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமோ, அல்லது உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாடி ஓடுகிறவர்களாக இருக்கிறோமோ, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆக பிரதானமானது என்னது? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அதை தேடுகிறவர்களுக்கு உலக பிரகாரமாக உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விருப்பங்கள் அல்ல, உங்களுடைய தேவைகள், நீங்கள் வசிக்க வீடாக இருக்கலாம், சாப்பாட்டுக்குரிய வாழ்வாதாரத்திற்குரிய காரியங்களாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது அடிஷனலாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமது ஆண்டவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாதது. தெய்வ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய காரியங்களுக்கே நம்முடைய ஜீவியத்தில் முதலிடம் கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போம். தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்திருக்கிற பரமபிதாவானவர் அவற்றை ஏற்ற வேளையில் தக்க சமயத்தில் நிவர்த்தி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நிலையற்ற நிழலாய் இருக்கிற உலக ஐஸ்வர்யமாகிய அந்த எகிப்தி நிழலை நாங்களும் நானும் நாடி தேடி எங்களை வீணடித்து விடாதபடி, அப்பா, நிலையான நிழலாக இருக்கின்ற உம்மை மாத்திரம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.